ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயேசுவோடு நாம் இன்று யுத்தம் பண்ணுகிற தேவன். யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமாம், நாம் சும்மா இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்காக யுத்தம் பண்ண யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாங்க. அவர் நமக்காக அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்களாம்? யுத்தம் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேலையில் எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் கூட ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சும்மா இருங்க. உங்களோட வேலை ஏசப்பாட்ட மட்டும் சொல்லுங்கள். மற்றவங்க கிட்ட கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா மற்றவங்க கூட உங்களை குறித்து ஏளனமாக பேச காத்துட்ருப்பாங்க. ஏசப்பா அப்படி கிடையாது. நமக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட யுத்தம் பண்ணி நம்மளுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தருவாங்க. ஜெயம் நமக்கு மட்டுமே கிடைக்கும். அதனால் நீங்கள் சும்மா இருங்க. ஏசப்பா நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். பாய்.